ஹாய் வெல்கம் ஆல். நம்ம வந்து புதுசாக ஒரு கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பேசிக் மேக்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த பேசிக் மேக்ஸில் 6th to 10th மேக்ஸில் இருக்கிற எல்லா கான்செப்ட்ஸும் நம்ம வந்து கிளியராக பார்த்துட்ருக்கோம். ஸோ மேக்ஸில் வீக்காக இருக்கிறவங்க இந்த பேசிக் மேக்ஸ் கிளாஸஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது மேக்ஸில் இருக்கிற எல்லா டவுட்ஸுமே உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிரும். சின்ன சின்ன டவுட்ஸ்லேருந்து எல்லாமே கிளியர் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ வந்து ரெகுலராக பாருங்கள். ஆல்ரெடி பார்ட் 1 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்ட் 2. பார்ட் 1ல் வந்து 6th கணிதமில் பருவம் 1 பார்த்தோம். இந்த பார்ட் 2லையும் அதே தான் கண்டினியூ பண்ணுவோம். இது வந்து டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேற்று வந்து 10 கொஷின் கவர் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து 11லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். 11th ஒன் வந்து W வாரங்களில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை. இப்போது ஒரு வாரத்தில் இருக்கிற நாட்களின் எண்ணிக்கைன்னு கேட்டால் நீங்கள் ஈஸியாக என்னன்னு சொல்லுவீங்க, 7ன்னு சொல்லிடுவீங்க. இதே 2 வாரங்களில் உள்ள நாட்களின் எண்ணிக்கைனா என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த 2 கூட இந்த 7 மல்டிபிள் பண்ணுவீங்க. பண்ணும்போது நமக்கு வந்து 14 வரும். 2 வாரத்தில் வந்து 14 நாள் தானே இருக்குது. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இப்போ 3 வாரங்களில் உள்ள நாட்களின் எண்ணிக்கைனா 3 × 7. ஒரு வாரத்தில் 7னா 2 வாரத்தில் 14, 3 வாரத்தில் வந்து 21. இதே கான்செப்டை தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். W வாரங்கள்னு கேட்கும் போது W × 7. ஸோ 7W இல்லைனா W7. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கோபால் கர்ணனை விட 8 வயது இளையவன். அவர்களின் வயதுகளின் கூடுதல் 30 எனில் கர்ணனின் வயது என்ன? கர்ணனோட ஏஜ் கேட்குறாங்க. கொஷினில் இந்த பார்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, கோபால் வந்து கர்ணனை விட 8 வயது இளையவன். அப்போது நீங்கள் கர்ணனோட வயது வந்து 15 போடுறீங்கன்னா கோபாலோட ஏஜ் என்னன்னு சொல்லணும்? 8 வயது இளையவன் தானே, 42 தானே சொல்லணும். ஸோ கோபால் வந்து கர்ணனை விட 8 வயது இளையவன். அப்போ இவங்க 2 ஏஜையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 8 கிடைக்கும். அதுதான் கொஷினில் கொடுத்துருக்காங்க. இதை தான் நீங்கள் இப்போ ஈக்குவேஷனாக எப்படி ஃபார்ம் பண்ணோன்னா, கர்ணனோட ஏஜ் வந்து 50 மைனஸ் கோபாலோட ஏஜ் வந்து 42, K - G வந்து 8. ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்பர்ஸை வச்சு அதுக்கப்புறம் இப்படி ஃப்ரேம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவர்களின் வயதுகளின் கூடுதல் 30. அதாவது கர்ணனையும் கோபால் 2 ஏஜையும் நம்ம ஆட் பண்ணால் 30 வரும்னு சொல்கிறாங்க. இப்போது கர்ணனோட ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. இந்த கொஷினில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து இயற்கணிதம்னு சொல்கிற அல்ஜீப்ராவில் ஒரு சின்ன கான்செப்ட். அதாவது ஒரு ஈக்குவேஷனில் இப்படி வந்துருக்கு, இன்னொரு ஈக்குவேஷனில் இப்படி இருக்குது. இப்படி கொடுத்துட்டு K இல்லைனா G ஏதாவது நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, அப்படியே 2 ஈக்குவேஷனையும் ப்ளஸ் பண்ணணும். இங்கே வந்து ப்ளஸ்ன்னு இருக்குது, இங்கே மைனஸ்னு இருக்குது. அது மாதிரி வேறு வேறு சைன் இருந்தால் தான் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும். ஒரே சைன் இருந்தால் என்ன பண்ணணும்னு நம்ம அடுத்து இதே மாதிரி சம் வரும்போது பார்ப்போம். இப்போ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? ஒரு K + K வந்து 2Kன்னு வருமா? நெக்ஸ்ட்டு இங்கே -G + G இதை ப்ளஸ் பண்ணால் என்ன வரும்? இப்போது -2 + 2 நீங்கள் சால்வ் பண்ணால் என்ன வரும்னா, -2 + 2 வந்து 0 தானே வரும். ஒரே நம்பர் மைனஸும் ப்ளஸும் இருந்தால் 0 தான் வரும். ஸோ -G + G வந்து 0 தான் வரும். அதை அப்படியே கட் பண்ணிடலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு 8 + 30 வந்து 38. இந்த மாதிரி ஈக்குவேஷன் இருந்தால் இப்படி தான் நீங்கள் போட முடியும். இதுதான் ஒரே மெத்தட். இப்போது நெக்ஸ்ட்டு 2K வந்து 38ன்னு வந்துருச்சு. இப்போ K = 38 / 2 வந்து இந்த செட் கீழே கொண்டு போயிடுவீங்க. இப்போ 2ம் 38ம் கேன்சல் ஆகுமா? 2 × 19 தான் 38. ஸோ Kவோட வேல்யூ வந்து 19. K தான் கர்ணன். கொஷினில் கர்ணனோட வயது என்னன்னு கேட்டால் 19. இப்போ இதே சம் வந்து ஆப்ஷன்லேருந்து எப்படின்னு நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இங்கே கொஷினில் வந்து கர்ணனோட ஏஜ் கேட்குறாங்களா? ஸோ நீங்கள் Kவை வந்து ஃபஸ்ட்டு 19 எடுத்துக்கோங்க. ஆப்ஷன் ஏ எடுத்துக்கோங்க. கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோபால் வந்து கர்ணனை விட 8 வயது இளையவன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷனில் கர்ணனை 19 எடுத்துகிறோமா? அப்போது கோபால் வந்து 8 வயது இளையவன்னா கோபால் வந்து 11. கொஷினில் நெக்ஸ்ட்டு வந்து 2 பேர் ஏஜையும் ஆட் பண்ணும்போது 30 வரும்னு சொல்கிறாங்க. இந்த 19யும் 11யும் நீங்கள் ஆட் பண்ணும்போது 30 வரும். இப்படி வந்துருச்சுன்னா நம்ம எடுத்த ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டுன்னு அர்த்தம். ஸோ 19 தான் கரெக்ட் ஆன்சர். சப்போஸ் வரலனா நீங்கள் ஆப்ஷன் பியில் இருக்கிற 11 Kன்னு எடுத்து அப்படியே சால்வ் பண்ணணும். இந்த 2 மெத்தடுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா 2 மெத்தடுமே வேறு வேறு இடத்துல யூஸ் ஆகும். அடுத்த கொஷின், பின்வரும் பின்னங்களில் எது தகு பின்னம் அல்ல? அதாவது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் எது இல்லைன்னு கேட்குறாங்க. தகு பின்னம்னா என்னதுன்னா, ஒரு பின்னத்தில் மேலே இருக்கிற நம்பரை விட கீழே இருக்கிற நம்பர் பெருசாக இருக்கணும். அதாவது மேலே வந்து 2ன்னு வைங்களேன், கீழே வந்து 2வை விட பெருசாக தான் இருக்கணும். 2 + ஏதாவது ஒரு நம்பர் இருக்கணும். அதுதான் தகு பின்னம். இப்போ இந்த ஆப்ஷனில் பாருங்கள், 1 / 3ன்னு இருக்கா ஆப்ஷன் ஏ. ஸோ மேலே இருக்கிற நம்பரை விட கீழே பெருசாக இருக்குது. ஸோ இது வந்து தகு பின்னம் தான். செகண்ட் வந்து 2 / 3 இருக்கா,
மேலே இருக்கிற நம்பரை விட கீழே வந்து பெருசாக இருக்குது. ஸோ இதுவும் தகுப்பினம் தான். தேர்ட் நம்பர் பாருங்கள் 5/10 இருக்குது. மேலே இருக்கிற நம்பரை விட கீழே இருக்கிற நம்பர் பெருசாக இருக்குது. இதுவும் தகுப்பினம் தான். லாஸ்ட்டாக 4வது வந்து 10/5 இருக்குது. இதில் வந்து கீழே இருக்கிற நம்பரை விட மேலே இருக்கிற நம்பர் பெருசாக இருக்குது. அப்போது ஆப்ஷன் டி வந்து தகுப்பின்னம் அல்ல. இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள். 1/7 சம பின்னம் எதுன்னு கேட்குறாங்க. ஈக்குவேலண்ட் ஃப்ராக்ஷன். இப்போ 1/2ன்னு ஒரு வேல்யூ இருக்குன்னு வைங்களேன். இங்கே வந்து 4/8ன்னு இருக்குது. இந்த 4/8 வந்து இந்த 1/2ஓட சமமான பின்னம்னு சொல்லலாம். அதாவது ஈக்குவேலண்ட் ஃப்ராக்ஷன் சொல்லலாம். ஏன்னா இந்த 4/8 இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணும்போது எப்போவுமே பின்னத்தில் இருந்தால் மேலேயும் கீழேயும் ஒரே நம்பரில் தான் கேன்சல் பண்ணும். ஃபஸ்ட்டு நீங்கள் 4 × 1 4ன்னு வருமா, 4 × 2 8ன்னு வரும். ஸோ இந்த 1/2வும் இந்த 4/8ம் அப்போ ஈக்குவலண்ட் ரேஷியோ. இதோட வேல்யூ ஏன்னா 1/2 தான் வருது. இப்போ இந்த கொஷினில் பாருங்கள், இந்த 1/7ன்னு இருக்குது. இதே மாதிரி இந்த 4 ஆப்ஷனில் எது வருதுன்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் கேன்சல் பண்ணும்போது. ஆப்ஷன் சி வந்து 7/49 இருக்கா, இதை நீங்கள் கேன்சல் பண்ணும்போது 7 × 1 7, 7 × 7 49 வரும். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இதை தாண்டி வேறு எந்த ஆப்ஷனுமே மேட்ச் ஆகாது. அடுத்த கொஷின் பாருங்கள். 40 நிமிடத்திற்கும் 1 மணி நேரத்திற்கும் இடையே உள்ள விகிதம் என்ன? விகிதம்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா ரேஷியோன்னு சொல்லுவோம். ரேஷியோட சிம்பிள் வந்து இதுதான், இஸ்2ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா டிவைடட் பைன்னு சொல்லுவாங்க. அதாவது x/yன்னு சொல்லுவாங்க, இல்லைனா x/yன்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ரேஷியோ தான். இந்த ரேஷியோ பொறுத்த வரைக்கும் முக்கியமாக 3 ரூல் இருக்குது, 3 ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ரேஷியோவுக்கு வந்து அலகு இல்லை. அதாவது 2 கிலோகிராம் = 3 கிலோகிராம் இப்படி வந்து நீங்கள் எங்கேயுமே எழுதக்கூடாது. இந்த அலகுனா இந்த யூனிட் தான் இருக்கக்கூடாது. எப்போவுமே இந்த 2:3 தான் போடணும். இதுதான் ஃபஸ்ட்டு ரூல், சிம்பிளான ரூல் இது. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரூல் வந்து ஒரே அலகு தான் இருக்கணும். இதுக்கு என்ன மீனிங்னா, இப்போது 2 கிலோகிராம் = 3 கிராம்னு இருக்குன்னு வைங்களேன். இதை வந்து நீங்கள் கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வந்து கிலோகிராமில் இருக்குது, இங்கே வந்து கிராமில் இருக்குது. எப்போவுமே ரேஷியோவில் 2 சைடுமே ஒரே யூனிட்டில் தான் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, 1 கிலோகிராம் வந்து 1000 கிராம்னு நமக்கு தெரியும். 1 கிலோகிராம் 1000 கிராம்னா 2 கிலோகிராம் வந்து 2000 கிராமா, 2000 கிராம் = இந்த சைடு 3 கிராம் அப்படியே போட்டுக்கோங்க. இப்போது 2 சைடுமே ஒரே அலகு வந்துருச்சு. இப்போது நீங்கள் இதை வந்து கேன்சல் பண்ணலாம். 2000 = 3 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ 2 கிலோகிராம் 3 கிராமோட ஆன்சர் வந்து 2000 = 3. இதை பேஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டாக கொஷின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் தப்பாக தான் போட்டுருவாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே 2:3ன்னு இருக்கும், உடனே அதை தான் ஆன்சர் பண்ணிவிடுவாங்க. பட் நீங்கள் யூனிட்டை கன்வெர்ட் பண்ணிட்டு தான் ஆன்சர் பண்ணணும். மூணாவது வந்து இந்த விகிதம் வந்து எளிமையான வடிவத்தில் தான் இருக்கணும். அதாவது இப்போ 10:5ன்னு இருக்குன்னு வைங்களேன். ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 2 சைடும் ஒரே நம்பரில் நீங்கள் கேன்சல் பண்ணலாம். இப்போ இந்த 2 சைடும் 5ஆல் கேன்சல் ஆகும். 5 × 1 5, 5 × 2 10ன்னு வருமா. ஸோ இந்த 10:5 நீங்கள் வந்து 2:1ன்னு எழுதலாம். ஸோ ரேஷியோ எப்போவுமே எளிமையான வடிவத்தில் தான் இருக்கணும். சரிங்களா. விகிதம் பொறுத்த வரைக்கும் இந்த 3 ரூல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த கொஷின் கேட்டாலும் இதை நீங்கள் அப்ளை பண்ண ஆன்சர் வந்துடும். இப்போ இந்த கொஷினை நம்ம சால்வ் பண்ணலாம். 40 நிமிடத்திற்கும் அப்போது 40 மினிட்ஸ்க்கும் 1 மணி நேரத்துக்கும் 1 ஹவர் இதோட ரேஷியோ கேட்குறாங்க. இங்கே செகண்ட் ரூல் பாருங்கள், ஒரே அலகில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா, ஆனால் இங்கே வந்து மினிட்டில் இருக்குது, இங்கே வந்து ஹவரில் இருக்குது. நீங்கள் வந்து எதை ஈஸியாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 மணி நேரத்தை கன்வெர்ட் பண்ணலாம். 1 மணி நேரம் வந்து 60 நிமிஷம். அப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல 40 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு இந்த இடத்துல 1 ஹவருக்கு பதிலாக 60 மினிட்ஸ்னு போடுவீங்க. இதுவே 2 ஹவர்னு இருந்தால் 60 × 2 120 மினிட்ஸ்னு போடுவீங்க. யூனிட் வந்து உங்களுக்கு புரியணும்னு போடுறேன், பட் யூனிட் வந்து நீங்கள் போட வேணாம். இப்போ நமக்கு ஒரே யூனிட் வந்துடுச்சா, அதாவது 40:16 வந்துருச்சு. இதுதான் நம்மளோட ரேஷியோ. ஆனால் ரேஷியோவில் 3வது பாயிண்ட் என்னது, எளிமையான வடிவத்தில் இருக்கணும். ஸோ 2 சைடும் கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். இந்த 0 0 கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 2 சைடும் 2 டேபிள்ஸில் கேன்சல் ஆகுமா. 2 × 2 தான் 4, 2 × 3 6. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து 2:3. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒர்க் என்னதுன்னா, நம்ம 6th மேக்ஸில் டேர்ம் 1ல் எக்ஸசைஸ் 3.1ல் வந்து ஒரு 11 கொஷின் இருக்கும். இந்த 11 கொஷினுமே நம்ம இப்போ பார்த்தோம்ல, இந்த சம்மு இதை ஃபுல்லாக பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட புக் இல்லை ஏதாவதுனா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் கூட நான் சென்ட் பண்ணுறேன், இந்த பார்ட்டை மட்டும் கட் பண்ணி. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இதே பேட்டர்னில் நீங்கள் ஒரு 10 கொஷினாவது சால்வ் பண்ணணும். ஒரு கொஷினில் வந்து ஸ்டாப் பண்ணவே கூடாது. திரும்பவும் நம்மளுக்கு வந்து புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். குமாரிடம் ரூபாய் 600 உள்ளது. அதனை விமலாவிற்கும் யாழினிக்கும் 2:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கிறார். விமலாவுக்கு எவ்வளவு கிடைக்கும்?
கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விமலா யாழினின்னு 2 பேர் இருக்காங்க. 2 பேருக்கும் ₹600 600 வந்து 2:3ன்னு பிரித்து கொடுக்குறாங்க. இப்போது விமலாவுக்கு வந்து எவ்வளோ ரூபா கிடைக்கும்னு கேட்குறாங்க. விகிதம் கொஷின்லேயே இந்த மாதிரி அமௌண்ட் வச்சு கொடுத்தா நீங்கள் எப்படி போடணுன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து மொத்தமாக ஒரு அமௌண்ட் இருக்குல்ல, மொத்த தொகை ஒரு அமௌண்ட் இருக்கும் கொஷினில் கொடுத்துருப்பாங்க, டிவைடட் பை மொத்த விகிதம். மொத்த விகிதம்னா இங்கே 2 + 3. சரிங்களா, இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டாதீங்க. இதை பண்ணும்போது 600 டிவைடட் பை 5ன்னு வரும். உங்களுக்கு வேணும்னா மொத்த தொகை மொத்த விகிதம்னு நீங்கள் சும்மா எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணும்போது 5 × 120 தான் 600. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் என்னதுன்னா, கொஷினில் யாரோட அமௌண்ட் கேட்குறாங்க, விமலாவோட பங்கு கேட்குறாங்களா. விமலாவோட ரேஷியோ வந்து 2 தானே கொஷினில் கொடுத்துருக்காங்க. அந்த 2 கூட இந்த 120 நீங்கள் மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணால் நமக்கு வந்து 240 கிடைக்கும். ஸோ இதுதான் விமலாவோட பங்கு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இதே யாழினியோட பங்கு கேட்டால் நீங்கள் இந்த 2க்கு பதிலாக 3 வச்சு மல்டிபிள் பண்ணுவீங்க. 3 × 120 யாழினியோட பங்கு. நம்ம வந்து 7th 8th போக போக கொஞ்சம் இதில் இருக்கிற முக்கியமான ஷார்ட்கட்ஸ்லாம் அப்படியே பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நியூவாக நீங்கள் படிக்கும் போது இப்படி படித்தா தான் கரெக்டாக இருக்கும். அடுத்த கொஷின் பாருங்கள். பாரி 5 டென்னிஸ் பந்துகளை வாங்க விரும்புகிறான். 1 டஜன் பந்துகள் ₹180 என்றால் 5 பந்துகளை வாங்க பாரி எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும்? இந்த சம்மில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து பாக்ஸ் மெத்தட். இது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு டசன் பாலோட ரேட் வந்து ₹180 சொல்கிறாங்க. அப்போது 5 பாலோட ரேட்டு என்னென்னு கேட்குறாங்க. ஒரு டசனோட வேல்யூ வந்து 12. சரிங்களா, ஒரு டசன் ஆப்பிள்னு சொன்னால் 12 ஆப்பிள், அந்த மாதிரி ஒரு டசன்னாலே 12 தான். அப்போது நீங்கள் இந்த இடத்துல ஒரு டசனுக்கு பதிலாக 12ன்னு போட்டுடலாம். சரிங்களா, இப்போ கொஷின் எப்படி இருக்குன்னா, 12 பாலோட ரேட்டு வந்து 180. அப்போ 5 பாலோட ரேட்டு என்னதுன்னு கேட்குறாங்க. ஏன்னா இவர் வந்து 5 பால் தான் வாங்க போகிறாரு பாரி. இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரேம் பண்ணாலே நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாக்ஸ் மெத்தட். அதாவது இந்த எக்ஸை இந்த 12 கூட மல்டிபிள் பண்ணிப்பீங்க. 12 × x ஈக்குவல் டு இந்த 5 இந்த 180 கூட மல்டிபிள் பண்ணிப்பீங்க. 180 × 5. நெக்ஸ்ட் இந்த எக்ஸை காமனாக வச்சுட்டு 180 × 5 டிவைடட் பை 12. இந்த இடத்துல புதுசாக படிக்கிறவங்க எல்லாருமே பண்ணுற மிஸ்டேக் வந்து இங்கே 180 × 5 வந்து தனியாக வச்சு நீங்கள் சால்வ் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. சரிங்களா, ஏன்னா மேக்ஸிமம் கேன்சல் தான் ஆகும். இப்போ இந்த 12 இங்கே கீழே வந்துடுச்சா, 6 × 2 12, 6 × 3 18, 6 × 30 தான் 180. திரும்ப இந்த 2 இந்த 30 கேன்சல் பண்ணலாமா, 2 × 1 2, 2 × 15 தான் 30. ஸோ நமக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா 15 × 5ன்னு கிடச்சிருக்கு. 15 × 5 வந்து 75. ஸோ 5 பாலோட ரேட் வந்து 75. ஆன்சர் ஆப்ஷன் டி. இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது ஷார்ட்கட்டில். அதாவது 12 பாலோட ரேட் வந்து 180. அப்போது 5 பாலோட ரேட் என்னென்னு நமக்கு தெரியலை. இப்போது இந்த 12க்கும் 180க்கும் என்ன ரிலேஷன்னு பாருங்கள். 12 × 15 வந்து 180 நமக்கு கிடைக்கும். கரெக்டாக? அப்போது அதே 15 இந்த 5 கூட நீங்கள் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 75 கிடைக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். புதுசாக பார்க்குறவங்க இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணிக்கோங்க. போக போக இந்த மெத்தட் வந்து உங்களுக்கே ப்ராக்டிஸில் வந்துடும். அடுத்த கொஷின். பின்வரும் விகிதங்களில் எது விகித சமமாகும்? நம்ம வந்து விகிதம்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம். விகிதமோட சிம்பிள் வந்து இஸ்டூன்னு சொல்லுவோம், இல்லைனா டிவைடட் பைன்னு சொல்லுவோம். ரெண்டும் ஒன்று தான். எக்ஸ் டிவைடட் பை ஒய் இல்லைனா x/y சொல்லுவோம். அதே மாதிரி விகித சமம்னு ஒன்று இருக்குது, ப்ரொப்போர்ஷன்னு சொல்லுவோம். இதோட சிம்பிள் வந்து இந்த இஸ்டூவை 2 வாட்டி எழுதுவீங்க. இதுக்கு மீனிங் வந்து ஈக்குவல் டுன்னு அர்த்தம். அதாவது எப்படி வரும்னா, x/y ஒரு விகிதம், அதுக்கப்புறம் விகித சமம், திரும்ப x/y. இதுக்கு என்ன மீனிங்னா, இங்கே ஒரு ரேஷியோ இருக்குல்ல, இந்த ரேஷியோவும் விகித சமமாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போது 2:4ன்னு போட்டுட்டு விகித சமம்னு போட்டுட்டு 1:2ன்னு நீங்கள் எழுதுனீங்கன்னா ரெண்டும் ஈக்குவல்னு அர்த்தம். ஏன்னா இந்த 2:4க்குள்ள இதை நீங்கள் கேன்சல் பண்ணி 1:2ன்னு கொண்டு வரலாம். 2 சைடும் ஈக்குவலாக இருக்குதுன்னு அர்த்தம். இதுதான் விகித சமமோட கான்செப்ட். இப்போ இந்த கொஷினில் அதுதான் கேட்குறாங்க, எது வந்து விகித சமமாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி பாருங்கள், 3:1 இருக்குது. இப்படி போட்டுட்டு விகித சமம் 1:3ன்னு போடுறீங்க. இஸ்டுவை நீங்கள் என்ன பண்ணலாம், டிவைடட் பைன்னு வந்துடலாமா. இங்கே வந்து 3/1 இருக்குது, விகித சமம் 1/3ன்னு இருக்குது. ரெண்டுமே சேம் இல்லை. ஸோ ஆப்ஷன் டி வராது. இதே மாதிரி நீங்கள் எல்லா ஆப்ஷனும் ட்ரை பண்ணுங்கள். கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அதாவது 2:5, 10:25. இந்த ரேஷியோ வந்து நீங்கள் கேன்சல் பண்ணலாமா. 5 × 2 10, 5 × 5 25. ஸோ இங்கேயும் 2:5ன்னு இருக்குது, இங்கேயும் 2:5ன்னு இருக்குது. நம்மளோட ஆன்சர் வந்து அப்போ ஆப்ஷன் சி. அடுத்த கொஷின் பாருங்கள். 7:5 என்பது x/25க்கு விகித சமம் எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. அதாவது 2 ரேஷியோ விகித சமம்னு சொல்லியிருக்காங்க. 7:5
x is to 25. இப்போ எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. நமக்கு என்ன தெரியும், இஸ்டூன்னு இருந்தாலே டிவைடட் பைன்னு அர்த்தமா. ஸோ 7 டிவைடட் பை 5. இந்த விகித சமம்க்கு மீனிங் வந்து ஈக்குவல் டு திரும்ப எக்ஸ் டிவைடட் பை 25. இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருந்தாலே கிராஸ் மல்டிபிள் பண்ணுவீங்க, அதாவது பாக்ஸ் மெத்தட் மாதிரியே கிட்டத்தட்ட. ஸோ இந்த 25 இன்ட்டு 7 7 இன்ட்டு 25 வருமா, டிவைடட் பை இந்த 5 எப்படியே கீழே வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு எக்ஸ். இதை நீங்கள் சால்வ் பண்ணால் 5 இன்ட்டு 5 தான் 25. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 7 இன்ட்டு 5 35. எக்ஸோட வேல்யூ வந்து 35. இதுக்கும் ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அதாவது 7:5 x:25 இருக்கா, ரெண்டு ரேஷியோ கொடுத்துட்டு ஒரு விகித சமம் அதாவது ப்ரொப்போர்ஷன் கொடுத்தா என்ன பண்ணுவீங்கன்னா, பக்கத்தில் ரெண்டு நம்பர் இருக்குல்ல அதை ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணிப்பீங்க. 5 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு தூரமாக ரெண்டு எண்டுலேயும் ரெண்டு நம்பர் இருக்குல்ல அதை மல்டிபிள் பண்ணுவீங்க. 7 இன்ட்டு 25. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸை காமனாக வச்சுட்டு 7 இன்ட்டு 25 டிவைட் பை இந்த 5 இந்த சைட் கீழே கொண்டு வருவீங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டெப்பு வந்துடும். ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வந்துடலாம். இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணணும், தூரமாக இருக்கிற ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணணும். அடுத்த கொஷின், இது வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் டிஎன்பிஎஸ்சியில். கொஷின் வந்து ரொம்ப பெருசு, ஆனால் ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் பண்ணிடலாம். ஒரு பள்ளியில் 1500 மாணவர்கள், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 1500. நெக்ஸ்ட்டு 50 ஆசிரியர்கள், டீச்சர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 50. நெக்ஸ்ட்டு 5 நிர்வாகிகள், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் 5 பேர் இருக்காங்க. இப்போ கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை 1800 உயர்ந்தால், இந்த 1500 வந்து 1800 அதிகமாகிருச்சுன்னா மேற்கண்ட விகிதத்தில் எத்தனை ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகள் இருப்பர் என காண்க. அதாவது கொஷினில் முக்கியமான பாயிண்ட் இதுதான், மேற்கண்ட விகிதத்தில் எத்தனை ஆசிரியர்கள், அதாவது இதே ரேஷியோ மெயின்டைன் பண்ணி டீச்சர்ஸ் எவ்வளோ பேர் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10 பேர் இருக்காங்க, டீச்சர்ஸ் வந்து 5 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். இதை வந்து நீங்கள் ரேஷியோவில் எழுதும்போது என்ன பண்ணுவீங்கன்னா 10:5 எழுதுவீங்களா. 10:5னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது ரெண்டு சைடும் 5ல் கேன்சல் ஆகும். 5 இன்ட்டு 2 10, 5 இன்ட்டு 1 5. ஸோ ரேஷியோ வந்து 2:1 வரும். நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த 10 வந்து 20 மாறுது. ஒரு 20 பேர் வரும்போது எத்தனை டீச்சர்ஸ் வருவாங்கன்னு கேட்குறாங்க, இதே ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறதுக்காக. இப்போ இதே 2:1 ரேஷியோ நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னா இங்கே எவ்வளோ டீச்சர்ஸ் ஆட் பண்ணுவீங்கன்னா 10 டீச்சர்ஸை ஆட் பண்ணுவீங்க. 10 டீச்சர்ஸ் ஆட் பண்ணால் இங்கே 0 கேன்சல் ஆகும். 20 10 அப்படியே 2:1 ஆட்டோமேட்டிக்காக வரும். அதுதான் இந்த கொஷினில் கேட்குறாங்க. இது சிம்பிளாக எப்படி போடலான்னா, ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்களா, அது வந்து ரேஷியோ கண்டுபிடிங்க. இப்போ 1500 50 அதுக்கப்புறம் 5 மூணு சைடுமே காமனாக 5ல் கேன்சல் ஆகுமா. ஸோ 5 இன்ட்டு 1 5, 5 இன்ட்டு 10 50, 5 இன்ட்டு 300 தான் 1500. இதுதான் ரேஷியோ. இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1800 இருக்காங்க, ஆனால் இதே ரேஷியோ மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது எப்படி ஆன்சர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டூடெண்ட்டோட ரேஷியோ வந்து 300 இருக்கா, அந்த 300க்கும் இந்த 1800க்கும் என்ன ரிலேஷன்னு பாருங்கள். 300 இன்ட்டு 6 தான் 1800. ஸோ அதே 6ஐ இந்த 10 கூட நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா டீச்சர்ஸோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ 60 டீச்சர்ஸ். அதே 6ஐ இங்கே நீங்கள் 1 கூட மல்டிபிள் பண்ணால் நிர்வாகிகளோட வேல்யூ கிடச்சிரும், 6 நிர்வாகிகள். ஸோ மேற்கொண்ட விகிதத்தில் அதே ரேஷியோ நீங்கள் மெயின்டைன் பண்ணோன்னா 60 டீச்சர்ஸ் வேணும், 6 அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் நிர்வாகிகள் வேணும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. உங்களுக்கு புரியலாம் கண்டிப்பாக கேளுங்க, நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோட பார்ட் 2 வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பார்ட் 3ல் பார்ப்போம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.